நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இது ஆபத்தான பில் பாஸ் பண்ணுறாங்க. இது தமிழ்நாட்டுக்கும் மொத்த மாநிலத்துக்கும் இது ஆபத்தான சட்டம். ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் பேசணும், அதனால் பேசலாம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இது லோக்சபாவில் வந்து 543 எம்பி இருக்காங்க. அதில் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி தான் தலைமை ஏற்றிருக்கு. 240 சீட்டு பிஜேபி வச்சிருக்காங்க. என்டிபி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து 16 சீட்டு. இந்த 16 சீட்டு தான் பிஜேபி வந்து முக்கியமான ஒரு கால். ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுத்ததுனால தான் பிஜேபி வந்து நம்மளெல்லாம் ஆண்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாடு என்டிஏ கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே வந்து சீட்டு இல்லை, ராஜ்யசபா சீட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்திய காங்கிரஸ் அதில் வந்து எத்தனை சீட்டு வச்சுருக்காங்கன்னா 209 சீட் இருக்குது. அதில் வந்து காங்கிரஸ் வந்து 100 சீட் இருக்குது. அப்புறம் எஸ்பி 37 சீட் இருக்குது. இதில் தான் டிஎம்கேவோட கூட்டணி இருந்துச்சு காங்கிரஸ் கூட. காங்கிரஸ் தான் விலகிருச்சு, டிவிகேல சேர்ந்துருச்சு. அப்புறம் ஐயுஎம்எல் இந்தியன் முஸ்லீம் லீக் 4 சீட் இருக்கு. அவங்களும் டிவிகே கூட மந்திரி சபையில இருக்காங்க. அப்புறம் விசிகா 2 சீட் இருக்கு. அவங்களும் டிவிகே கூட மந்திரி சபையில இருக்காங்க. இப்ப டிஎம்கே வந்து தனித்து விடப்பட்டது. டிஎம்கே அவங்களுக்கு வந்து 28 சீட் இருக்கு லோக்சபால. ஒய்எஸ்ஆர் ஆந்திர பிரதேஷ் 4 சீட் இருக்கு. அதெல்லாம் முக்கியமான வாக்குகள். இந்த சட்டம் தவிர்க்கிறதுக்கு முக்கியமான சீட்டு அவங்கெல்லாம். அப்புறம் ராஜ்யசபால வந்து 245 சீட் இருக்கு. அதுல என்டிஏ கூட்டணி வந்து 137 சீட் இருக்கு. பிஜேபி மட்டும் 113 சீட் வச்சிருக்காங்க. இதுல வந்து ஏடிஎம்கே வந்து 4 சீட் வச்சிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல கட்சி சேர்ந்த நம்ம மாநிலம் பிஜேபி கூட இருக்காங்க. அப்புறம் அதே தான் நம்ம இந்தியா காங்கிரஸ் கூட்டணியில் வந்து டிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கேவும் விலகி வந்துருச்சு. 8 சீட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆந்திர பிரதேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய்எஸ்ஆர்பி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தானே 7 சீட்டு அவங்களும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான சீட்டு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சமந்தர் சொல்லணும், டிவிகேவும் எதிர்ப்பு குரல் சொல்லணும், அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சியுமே எதிர்ப்பு குரல் சொல்லணும். அதுதான் எனக்கும் ஆசை, மக்களுக்கும் அதுதான் ஆசை. ஏன்னா இந்த சட்டம் வந்தா கன்னியாகுமரியிலிருந்தும் காஷ்மீர் வரைக்கும் ரொம்ப ஒரே கொடி பறக்கும். எந்த கொடின்னு கலர் நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்புறம் இதனால என்ன விளைவுகள் வரும்னா, கூட்டாட்சி தத்துவம் இருக்காது, ரொம்ப சுதந்திரமே இருக்காது. நம்ம டிவிகே கட்சி தலைவர் நம்ம சிஎம் விஜய் சாருக்கும் ரொம்ப நெருக்கடி தருவாங்க. அனைத்தும் அறிந்தது, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னும் அவங்க எதிர்ப்பு குரல் தரல. ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால நீங்க எதிர்ப்பு குரல் தாங்க. மக்களாகிய நீங்களும் உங்க சமூக வலைத்தளங்களில் பதிவிடுங்க. இது முக்கியமான பில். இது
எதிர்த்தே ஆகணும். ஏன்னா 2018ல ஒரு டைம் கொண்டு வந்தாங்க. அதையும் எதிர்த்துட்டாங்க. இதையும் எதிர்த்துருங்க. இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்த்தாதான் பயன். தமிழ்நாடு மக்களுக்கும், மற்ற சவுத் இந்தியாவுக்கே. ஏன்னா இங்கேருந்து தான் அதிக வருவாய் அங்கே போகுது. ஆனா ஒரிசாவுக்கும், மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி மாநிலத்துக்கு தான் அதிக காசு தராங்க. நம்ம ஜிஎஸ்டியிலேருந்து பணம் அங்கே தான் நிறையா போகுது. இன்னமும் நம்ம இந்த சட்டம் ஏற்றிட்டாங்கன்னா ரூபா நம்மளுக்கு வராது. நம்ம ரூ. 100 கொடுத்தா ரூ. 2 தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. நியூஸ் சேனல் பாருங்க. நீங்க வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இதை ஏற்றிடுவாங்க. டிவிகே கட்சி நண்பர்களே, உங்களுக்கு தான் சொல்றேன். இதை பாருங்க. இதை நீங்க ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. இதுதான் முக்கியமான கட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, டிஎம்கே தவிர. ஏன்னா அவங்க தான் லோக்சபாவில் வந்து சீட் வச்சிருக்காங்க. அவங்களும் எதிர்க்கணும். இதுதான் என்னோட ஆசை. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.